நான் காலையிலேயே ஓட்டினேன் கைஸ். காலையில் ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டினேன். ஒரு 3 மணி நேரம் 40 நிமிஷம் என்னமோ ஓட்டினேன். ப்ரோ ஓடிபி கைஸ் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுருங்கிற மாதிரி சரி. ரேப்பிடோ ஏன் ஓட்டல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிக்கப் கிலோமீட்டர் மட்டும்தான் காட்டுது. டிராபிக் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேது. ஸோ ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் காட்டுது. நான் ஆல்ரெடி அது குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ ரேப்பிடோ ஆஃபீஸுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் பாருங்கள் பில்டிங் எத்தாச்சோடு இருக்குன்ட்டு. சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி தான் கைஸ் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா March 2. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. நான் காலையிலேயே ஓட்டினேன் கைஸ். காலையில் ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டினேன். ஒரு 3 மணி நேரம் 40 நிமிஷம் என்னமோ ஓட்டினேன். ஓட்டி ஒரு 560 ரூபா சம்திங்கு காலையில் ஏர்ன் பண்ணிட்டோம் நம்ம. சரி, காலைல ஏன் வீடியோ எடுக்கலனா, காலைல கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நிறையா இருக்கா, ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நைட்டு எடுக்கிற வீடியோ மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7 மணி ஆயிடுச்சா. 7 மணிலேருந்து ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ட்டு கைஸ். கரெக்டாக டைம் 7 ஆயிடுச்சு. இனி ஆன்லைன் பண்ணல. நம்ம அங்கே முன்னாடி போய்ட்டு அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே போய்ட்டு ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஏன் ப்ரோ ஜொமாட்டோ தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஏன் ப்ரோ திடீர்னு ஸ்விக்கிக்கு மாறிட்டேன் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஜொமாட்டோவில் நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கைஸு. ஆர்டர் விழுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்கப் இருக்கு இல்லைங்க. பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லாங்காக விழுந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் அதில் இன்சென்டிவ் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லை. ஆனால் பார்ட் டைமாக ஓடுறவங்களுக்கு ஜொமாட்டோ ஈஸியாக இருக்கும். ஜொமாட்டோவும் சரி ஸ்விக்கியும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் அதில் ஆர்டர்ஸ் நீங்கள் கம்மியாக எடுத்து இன்சென்டிவ் பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோ. கைஸ் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:06 ஆச்சு. ஆன்லைன் பண்ணிடலாம். ஆன்லைன் பண்ணியாச்சு கைஸ். காலையிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 560 ரூபாய்க்கு ஓட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா டிப்ஸே ஒரு 50 ரூபா தந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லொக்கேஷன் மாற்றி போட்டாங்க. எவ்வளோன்னா ஒரு 600 மீட்ரு. அதுக்கப்புறம் இருந்துட்டு அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் வேறு. நான் இருந்துட்டு இல்லைக்கா வரமாட்டேன் கைஸ். ஆர்டர் விழுந்துருச்சு கைஸ். பேசவே ஆர்டர் வந்துருச்சு. 56 ரூபா. அக்செப்ட் பண்ணியாச்சு. குமரன் மிஸ்ஸு இங்கே தான் கைஸ் இருக்குது. அப்படி யூட்டன் அடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தந்தாங்க நம்மளுக்கு. காலைல பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு போட்டோம். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு போட்டுக்க வேண்டியதுதான் கைஸ். அதே மாதிரி நம்ம பேஜுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கைஸ். நிறைய பேர் டிஎம்மில் எனக்கு மெசேஜ் பண்ணி சென்னையா ப்ரோ நீங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம சென்னையில் கோயம்புத்தூர், சரிங்களா? சென்னையில் நம்ம ஓட்டல, கோயம்புத்தூரில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் 7:22க்கு தான் ஆகுன்னு போட்டிருக்கு. நீ ரெடி ஆகலை போல். 7:22க்கு தான் ரெடி ஆகுன்னு போட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:10 தான் ஆச்சு. சரி ஓகே, வெயிட் பண்ணுவோம். இதோ இருங்க நான் காட்டிடுறேன் காலையில் ஓட்டினது. பார்த்தீங்களா 560 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். எவ்வளோ நேரம்னா 3 மணி நேரம் 45 நிமிஷம் ஓட்டியிருக்கேன், சரிங்களா? இன்றைக்கி சர்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35 ரூபா போட்டிருக்காங்க. 35 ரூபானா அப் டு 35 ரூபா. ப்ரோ ஓடிபி கைஸ். ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ஓ ஃப்ளோட்டிங் கேஷ் கைஸ் 502 ரூபா. ஃப்ளோட்டிங் கேஷ்னால் என்னென்னா கேஷ் ஆன் டெலிவரி கைஸ், சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியறதில்ல, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங் கேஷ்னால் நம்ம போய் கஸ்டமர்கிட்ட கையில் அமௌண்ட் வாங்கிட்டு பார்சல் தரது தான் ஃப்ளோட்டிங் கேஷ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம அமௌண்ட் அவங்களுக்கு கட்டிடணும் ஸ்விக்கிக்கு. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா லிமிட்டு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சைடில் போடுற பார்த்துக்கோங்க.
அந்த மாதிரி லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்டு வந்து நீங்கள் கட்டிக்கணும். அந்த லிமிட் வர வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் ஃப்ளோட்டிங் கேஷ் உங்கள் கையில் வச்சுருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிக்கணும். இல்லைனா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆஃப்லைன் போயிடும் திடீர்னுட்டு. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டுங்கிற மாதிரி சரி ரேப்பிடோ ஏன் ஓட்டல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிக்கப் கிலோமீட்டர் மட்டும்தான் காட்டுது. டிராபிக் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேது. ஸோ ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் காட்டுது. நான் ஆல்ரெடி அது குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ ரேப்பிடோ ஆஃபீஸுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அமௌண்ட்டு ரொம்பவுமே கம்மியாக வருது. இவங்க கிலோமீட்டருமே அதில் மென்ஷன் பண்ண மாட்றாங்க. அது மென்ஷன் பண்ணாதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ பக்கத்தால் எடுத்து ரைடு ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்க முடியறதில்ல. ஸோ லொக்கேஷன் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பக்கத்தால் எடுத்துக்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கப்புறம் தெரியும் அது. அதனால தான் அது அந்த சொல்யூஷன் நான் வந்து கஸ்டமர் கேர்லேயே கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. இதே திருச்சியில், திருப்பூரில், சென்னையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும்போதே அமௌண்ட்டு காட்டிடும். நம்மளுக்கு மட்டும்தான் இங்கே அந்த மாதிரி காட்ட மாட்டேது. அமௌண்ட்டும் காட்ட மாட்டேது, கிலோமீட்டரும் காட்ட மாட்டேது. ஸோ அதனால தான் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரேப்பிடோ ஓட்டல. ரேப்பிடோட நீங்கள் பார்சல் எடுத்து ஓட்டிக்கோங்க. பார்சலுக்குலாம் உங்களுக்கு அமௌண்ட்டு காட்டும். பார்சலுக்கு ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் அமௌண்ட் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஆர்டர்ஸ்க்குமே அமௌண்ட்டு காட்டும். ஆனால் பட் அமௌண்ட்டு கம்மியாக தான் காட்டுது ஸ்கூட்டி ஆர்டர்ஸ்க்கு. அவங்களாம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டா கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக வரும். நார்மல் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு தான் இதில் ப்ராப்ளமே. இப்போது அந்த ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அதோ இந்த ஃப்ளாட்டு தான் கைஸ். பாருங்கள் பில்டிங் எத்தாச்சோடு இருக்குன்ட்டு சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு தான். நம்ம இது எங்கன்னா பிளாக்குன்னு போட்டிருக்கு. கேஜே எங்கே இருக்குது சி. இது பார்த்தீங்கன்னா அவர் கேஷ் தந்துட்டார் 502 ரூபா. கிரவுண்ட் ஃப்ளோர். அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சாச்சு. இதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே டவர் கிடைக்க மாட்டேது போல். இந்த அமௌண்ட் இருக்குல்ல கைஸ், இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் கேஷ். இது வந்து நம்ம வந்து ஸ்விக்கிக்கு வந்து கட்டணும். நம்ம அவங்க ஆன்லைனில் பே பண்ணிட்டா ஓகே. ஆன்லைனில் பே பண்ணலைன்னா நம்ம தான் ஆன்லைனில் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி கட்ட வேண்டியதாக இருக்கும். அது ஒரு லிமிட்டு மாதிரி காட்டும். 51 ரூபா வந்திருக்கு கைஸ் இந்த ஆர்டருக்கு. ஓகே தான். அடுத்த ஆர்டரு கேமரா ஆஃப் பண்ணோடனே அடுத்த ஆர்டர் அடிச்சிருச்சு கைஸ். 103 ரூபா ஆர்டரு. ப்ரோ கஃபேல பாரு கைஸ், கேரம் போர்டில் வச்சுருக்காங்க கைஸ். ஒரு வழியாக அந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டோம். 2வது ஆர்டரு இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க கைஸ். இது கரெக்டாக எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆச்சு. இப்போ தான் 2வது ஆர்டர் எடுக்கிறோம். எத்தனை கிலோமீட்ரு? 8.6 கிலோமீட்ரு ட்ராப்பு. ஒரு 100 ரூபாய்க்கு அடித்தா போதும். ஏன்னா மார்னிங் ஒரு 100 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு அடித்தா கரெக்டாக இருக்கும். கைஸ் பெட்ரோல் போட்டாச்சு. அவ்வளோதான், இனி தைரியமாக போகலாம். பெட்ரோல் இல்லைன்னா தான் கைஸ் ப்ராப்ளமே. அன்றைக்கி அப்படியே ஒரு டைம் வண்டி ட்ரை ஆகிடுச்சு. இந்த பிரேக்கு வேறு கோளாறு கொடுத்துட்டே இருக்குது. பிரேக்கே பிடிக்க மாட்டேது. நாளைக்கு போய் பிரேக்கு முதல்ல டைட் வைக்கணும். சரியான டிராஃபிக்கு கைஸ். கரெக்டாக எங்கன்னா சரவணம்பட்டி இந்த காலப்பட்டி பிரிவு சிக்னல் கிட்ட தான் இருக்கும். சரியான டிராஃபிக்கு. நீ ட்ராப்புக்கு பார்த்தீங்கன்னா 3.9 கிலோமீட்டர் இருக்குது.
இங்கேயும் டிராஃபிக்கு. எதனா டபுள் ஆர்டராக போட்டால் ஜம்முன்ட்டு டெலிவரி பண்ணலாம். ஒரு ஆர்டராக போட்டு இது பண்ணுறானுங்க ஒன்றுங்க. எல்லாம் குறுக்கா மறுக்கா வராங்க கைஸ், எங்கேயும் பார்க்கறதில்ல, அப்படியே வந்துடுறது எல்லாரும். நம்ம தான் ஜாக்கிரதையாக ஓட்டிக்கணும் போல். எல்லாம் முன்னாடியும் பார்க்கறதில்ல, பின்னாடியும் பார்க்கறதில்ல. நேம் ப்ரோ? ஓகே ப்ரோ. கைஸ் அவ்வளோதான் கைஸ், 2வது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:11 ஆயிடுச்சு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 112 ரூபா வந்திருக்கு. ஓகே, அடுத்த ஆர்டர். சரியான டிராஃபிக்கு கைஸ், ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறோம். அடுத்த ஆர்டர் உழுக்கும் இங்கேயே. கைஸ் அதே மாதிரி நீங்கள் எல்லாம் என்ன ஆப் ஓட்டுறீங்க கோயம்புத்தூரில்? ஸோ எந்த ஆப்லலாம் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைமில் ஓட்டுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நம்ம இன்னும் 1 வீக்குக்கு ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். நான் 1 வீக்கோட ஏர்னிங்ஸு நான் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். டெய்லி பார்த்திங்கன்னா நான் இந்த டைமுக்கு தான் ஓட்டுவேன். காலையில் 11 டு மதியானம் 3, நைட்டு 7 டு 11 இல்லைன்னா 12. டெய்லி ஒரு 8 மணி நேரம் இல்லை 9 மணி நேரம், அவ்வளோதான். A few moments later. கைஸ் அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்துடலாமா? கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:22. நாம் 11:19 18 ஆஃப் பண்ணியாச்சு, சரிங்களா? கரெக்டாக இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1215 ரூபா. கைஸ் நம்ம அந்த 22 ஆர்டர் இருக்கும்ல, அந்த இது நம்ம அச்சீவ் பண்ணல கைஸ். இதோ இருங்க காட்டுறேன். அதை அச்சீவ் பண்ணலான்னு நினச்சேன், அப்புறம் அச்சீவ் பண்ண முடியல. இதோ இங்கே பாருங்கள், இன்னும் 5 ஆர்டர் முடிக்கணும்னு போட்டுருந்துச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா 11:23 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை இது பண்ணல, விட்டுட்டேன். இந்த ஒரு இன்சென்டிவ் வேணால் வந்துச்சு, 100 ரூபா. 10 ஆர்டர் முடித்தோம், 100 ரூபா இந்த இன்சென்டிவ். இது வந்து மார்னிங் தான் ஆட் ஆகும், சரிங்களா? எவ்வளோ நேரம் லாகின் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 7:54, 7 மணி நேரம் 54 நிமிஷம், 8 மணி நேரம் மொத்தமாக ஒரு 8 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். 1215 இந்த அமௌண்ட்டு, சரிங்களா? ப்ளஸ் 100 ரூபா இன்சென்டிவ் அதை ஆட் பண்ணியாச்சு. அது போக காலையில் ஒரு அக்கா வந்து 50 ரூபா டிப்ஸு தந்தாங்க. இப்போது ஒரு அண்ணன் வந்து 30 ரூபா டிப்ஸு தந்தாங்க. ஃப்ளோட்டிங் கேஷ் வந்துச்சு, அதில் 670 ரூபா சம்திங் போட்டுச்சு. அவர் 700 ரூபா தந்துட்டார். 30 ரூபா அதில் டிப்ஸு நம்மளுக்கு, சரிங்களா? 30 ரூபா. ஓகே, டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1395. இதிலிருந்து மைனஸ் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 200 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1195 ரூபா கைஸ். எவ்வளோ நேரம் லாகின்லேருந்து? 8 மணி நேரம், 7 மணி நேரம் 54 நிமிஷம், 8 மணி நேரம் லாகின்லேருந்து நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1195 ரூபா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. எல்லாருமே சேஃபாக ரைடு பண்ணுங்கள், எல்லாருமே சேஃபாக இருங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்களும் என்னென்ன டைமில் ஓட்டுறீங்க, எந்த ஜோனில் ஓட்டுறீங்கன்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஜோனில் ஓட்டிகிட்டு இருக்கிறோன்னா சரவணம்பட்டி, கணபதி, கோயம்புத்தூரில் நம்ம இந்த 2 ஜோனில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், சரிங்களா கைஸ்? நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய்.